ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஷினுங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்குற எல்லா கேள்வியிலையும் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கான்செப்ட் என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டு வந்திருக்காங்க. 10 ரூபாய்க்கு 4 மாசத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 பைசா பர் ருபி பர் மந்த்துக்கு. ஓகேங்களா? ஒரு ருப்பிக்கு 3 பைசா பர் மந்த்துக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ரைட். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த கேள்வியிலையுமே பார்த்துருக்க மாட்டோம். கிளியர்? நம்ம கிளாஸ்லேயே ஆகட்டும், இதுக்கு முன்னாடியோ இதுக்கப்புறம் பார்க்குற கொஷின்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எல்லா கொஷின்லையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் இயருக்கு தான் பார்த்துருப்போம், பர் மந்த்துக்கு எது பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஒரே ஒரு கேள்வியில் மட்டும் தான் பர் மந்த் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரைட். ஸோ ஜஸ்ட் அதே ஃபார்முலாங்க. SI ஈக்குவல் டு PNR by 100. ஸோ P அப்படிங்கிறது 10 ரூபாய், N அப்படிங்கிறது 4 மாதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 பைசா டிவைடட் பை 100. ஸோ இப்போ இதில் ஒரு சிலருக்கு டவுட் வந்திருக்கலாம், ஏன் சார் இங்கே ரேட் என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மந்த் அப்படியே போட்டிருக்கீங்க. பேசிக்காக நம்ம என்ன போடணும், 4/12 தானே போடணும். ஏன் 4 போட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பேசிக்காக நல்லா தெளிவாக படிச்சிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் மந்த்னு சொன்னனால அப்போ என்னுடைய வேல்யூ மந்த்ல தானே கண்டிப்பாக இருக்கணும், இயர்ல இருக்கவே கூடாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயர்ல இருக்கும் பொழுது மட்டும்தான் என் இயர்ல இருக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மந்த்ல இருந்தா என் மந்த்ல தான் இருக்கணும். இதை நீங்க கன்வெர்ட் பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 12/10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.2. ஸோ 1.2 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி, ₹1.20. கிளியர்? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்னுடைய வேல்யூ சரி, அதாவது அந்த ஆரோட வேல்யூ இயர்ல இல்லாமல் மந்த்ல இருக்க மாதிரி பார்த்த ஒரே கேள்வி இதுதாங்க. ஸோ இந்த ஒரு கேள்வியே எக்ஸாம்ல ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கு.